Hi students, welcome to the TNTET English channel. So நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மெட்டீரியலும் போட்டு கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, அந்த வீடியோஸை பார்த்து முடிச்சிருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா எ வேர்ல்டு வித் ரோபோட்ஸ் அப்படின்றது தான். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லெசனுமே நிலாவை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹாய், ஐ ஆம் நிலா, ஐ லைக் மேக்கிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நான் ஒரு கொஷினாக எடுத்திருக்கேன். வாட் டஸ் நிலா லைக் டு மேக்? நிலாவுக்கு என்ன உருவாக்க பிடிக்கும்? ரோபோட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அடுத்து பிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை லிட்டில் பிக்ஷனரியில் லேசி அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லேசிக்கு மீனிங் என்ன அப்படின்னா நாட் ரெடி டு டூ எனி ஒர்க், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. லேசினா சோம்பேறித்தனம். ஸோ அட்ஜெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா அண்ட் அட்ஜெக்டிவ் மீன்ஸ் a word which describes or add additional information or qualification about noun. ஒரு நவுனுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஐ ஆம் அ லேசி பாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாய்ன்ற நவுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த லேசின்ற வேர்டு கொடுக்கறதுனால இதை என்ன சொல்லுவாங்க? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதை பார்த்துங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாக், நம்ம சாக்குன்னு சொல்லுவோம். எ லார்ஜ் பேக் used for storing and carrying goods. ஸோ இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில் கொடுக்கலாம். a large bag used for storing and carrying goods. ஆப்ஷன் ஏ sack, ஆப்ஷன் பி வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்து உங்களை சூஸ் பண்ண சொல்லலாம். அடுத்து ரேக், ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி வருது. sack, rack, rack, a stand to keep things. ஹியூமனாய்டுனா என்ன அப்படின்னா சம்திங் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய ரோபோஸை என்ன சொல்லுவாங்க? ஹியூமனாய்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸிபிஷன் சொல்கிறோமா இல்லையா, நம்ம கண்காட்சி, பொருட்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எ லார்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் தான் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த லெட்டர்ஸில் நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க, த ட்ரிக் ரோபோட் அப்படின்றது தான். சரி, என்னன்றது லெசனை பார்த்துடலாம். விக்கி வாஸ் அ லேசி பாய். பாருங்க, பாய் நான் கொடுத்த எக்ஸாம்பிளே இங்கே லெசனில் கொடுத்துட்டாங்க. விக்கி ஒரு சோம்பேறியான பையன். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க்கு ஆன் டைம், ஹோம்ஒர்க்கு டைமில் பண்ணதே இல்லை. ஹி நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் த ரைட் பிளேஸ். அவன் பொருளை அந்த பொருளுக்குரிய இடத்துல சரியாக வச்சதே இல்லை. ஹி ப்ளீடட் வித் ஹிஸ் ஃபாதர் டு பை ஹிம் அ ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க். ரொம்ப ரெக்வஸ்ட், ப்ளீடட்னா ரெக்வஸ்ட், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவன் அப்பா கிட்ட ஒரு ரோபோ வாங்கி கொடுக்க சொல்கிறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். அவங்க அப்பா அவனை ஒரு சுறுசுறுப்பான பையனை மாற்றணும்னு நினைக்கிறாரு. இங்கே ஒரு ஆண்டனிம் நமக்கு கிடைக்குது. லேசிக்கு ஆண்டனிம் ஆக்டிவ், ACTIVE. லேசிக்கு ஆண்டனிம்ஸ் பிஸி. இப்போ ஆக்டிவ்க்கு ஆண்டனிம்ஸ் பாசிவ், ஆக்டிவ், லேசி, பிஸி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆண்டனிம்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹி பாட் ஹிம் அ ட்ரிக் ரோபோட். ஒரு தந்திரமான ஒரு ரோபோட்டை வாங்கி கொடுக்குறாரு. விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் அ ட்ரிக் ரோபோட். அவனுக்கு அது ட்ரிக் ரோபோட்னு தெரியாது. ஹி வாஸ் கிளாட் டு ஹேவ் அ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா நம்ம வேலையெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு ரோபோட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். விக்கி, ஐ ஹாவ் பாட் யூ எ ரோபோட். This intelligent robot will do all your work. Enjoy. இந்த புத்திசாலித்தனமான ரோபோட் நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யும், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. விக்கி இஸ் எக்ஸைட்டட், ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிடுறான், ரொம்ப ஆர்வமாயிடுறான். டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட்டை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஐ ஆம் ஹங்க்ரினா பசி.
ஐ ஆம் ஹங்க்ரி, ப்ரிப்பேர் சம் சாலட் ஃபார் மீ, எனக்கு ஒரு சாலட் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டூ நாட் ஈட் சாலட், நான் சாலட்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ ஐ கேனாட் மேக் இட், அதனால எனக்கு அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அடுத்த வேலை, வாட் யூ ஆர் அ ரோபோட், என்னதான் ரோபோட் நீ. யூ கேனாட் ரெஃப்யூஸ், ரெஃப்யூஸ்னா மறுத்தல், ரெஃப்யூஸ்னா என்னது, மறுத்தல். இப்போ இதில் ஒரு ஆன்டனிம்ஸ் நான் சொல்லலாம். ரெஃப்யூஸ், எஸ், ஆன்டனிம்ஸ் வந்து அக்செப்ட். ரெஃப்யூஸ்னா மறுத்தல், அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல், இல்லை அட்மிட். அட்மிட்டா அக்செப்டான்னு கேட்டால் அக்செப்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். க்ளீன் மை ரூம் நவ், என்னோட ரூமை இப்போ க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. டூ யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக், நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கணுமா என்னோட முதுகை. ஐ கேனாட் டூ தட், என்னால் குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. ரியலி ஐ கேனாட் பிலீவ் திஸ், என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்றாரு. அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன், என் ஃபோனைவாது எடுத்து சார்ஜ் போட அப்படின்னு சொல்கிறாரு. வை டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப், ஏன் அந்த வேலையை நீ செய்யக்கூடாது. ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ், எனக்கு சில கால்ஸ் பண்ணணும், நீ சார்ஜ் போட்டு வைய அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்லுது. ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், எனக்கு தலைவலிக்குது. ஹெட் ஏக் நவ், கெட் மீ அ கப் ஆஃப் ஹாட் டீ, தயவுசெய்து டீயாவது கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குது. மை பேட்டரி இஸ் ட்ரெயினிங் பை லிசனிங் டு யூ, உன்னை கவனிச்சு நீ சொல்கிறத கேட்டு 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 என் பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, என் பேட்டரி நீ என்ன பண்ண, சார்ஜ் பண்ண, அப்போ தான் நீ சொல்கிற வழியை என்னால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, நான் உனக்கு வேலை சொல்லி 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 டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி, ப்ளசன்ட்னா மகிழ்ச்சி. அப்போ ப்ளசண்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஆன்டனிம்ஸ் வந்து சேட், அப்போ சினானிம்ஸ் வந்து ஹாப்பின்னு எடுத்துக்கலாம். இது ஆன்டனிம்ஸ், எதிர்ச்சொல். ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ், ஒரு நல்ல பாட்டு பாட நான் ரிலாக்ஸ் ஆகணுன்றாரு. தட்ஸ் எ கிரேட் ஐடியா, ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ ஒன், ஏன் நீ ஒரு பாட்டை பாடக்கூடாது நான் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுது. ஓ நோ டாட் ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், தயவுசெய்து இந்த ரோபோட் வித்துருங்கப்பா. இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ், இது தேவையில்லாத ஒன்று அப்படின்றாரு. எஸ், திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டருக்கு என்ன வித்துருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் அ லேசி பீப்புள், சோம்பேறித்தனமானவங்களுக்கு நான் வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. ரியலி இஸ் தட் வை டிட் நாட் ஹெல்ப் மீ, அதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறியா, நான் என்ன சோம்பேறியா அப்படின்னு கேட்குறாரு. நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப், எனக்கு ரோபோட்டே தேவையில்லை, என் வேலையை நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த லெசனில் கிளாசரி இருக்குது. ப்ளீடுனா ப்ளீஸ்டுன்னு சொல்லி வந்துச்சா இல்லையா, ப்ளீடட்னு ரெக்வஸ்ட். ஸோ இது கூட இடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் இடி சேர்த்துக்கலாம். ரெஃப்யூஸ், டிஸ்அக்ரி, இவங்களே மீனிங் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் இல்லை டிஸ்அக்ரி, மறுத்தல். ப்ளசன்ட், ஹாப்பி, நான் சொன்னேன்ல. ஸோ அதுதான் இது. நம்ம நேராக கொஷின்ஸ் போயிடலாம். இந்த லெசன் வந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ பாய் வாஸ் விக்கி, விக்கி என்ன மாதிரியான பையன், லேசி. வாட் டிட் விக்கி நெவர் டூ ஆன் டைம், எதை விக்கி டைமுக்கு செய்ய மாட்டான், ஹோம்ஒர்க். ஹூம் டிட் விக்கி ப்ளீட் வித் டு பை அ ரோபோட், யாரை கெஞ்சி ரோபோட் கேட்டான், ஃபாதரை. வாட் கைண்ட் ஆஃப் ரோபோட் டிட் விக்கிஸ் ஃபாதர் பை, என்ன மாதிரியான ரோபோட்டை வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, த்ரிக் ரோபோட். How did Vicky feel when he got the robot, ரோபோட் கிடைச்சோன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணாரு. கிளாட் வராது, எக்ஸைட்டட் தான். How did the father describe the robot to Vicky, எப்படி டெஸ்கிரைப் பண்ணி சொன்னாரு, இது ஒரு இன்டெலிஜென்ட், இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான், இன்டெலிஜென்ட் அப்படின்றது, ஒரு இன்டெலிஜென்ட் ரோபோட் அப்படின்னு சொல்றாரு. What was the first thing Vicky asked the robot to prepare, என்ன ஃபர்ஸ்ட் வேலை அதுக்கு கொடுத்தாரு, சாலட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி. Why did the robot refuse to make the food, ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுச்சு, ஏன் மறுத்துச்சு, hungry. Its robot does not eat salad, ஏன்னா ரோபோட் வந்து என்ன பண்ணாது, சாலட் சாப்பிடாது, அதனால அதை என்ன பண்ணல, உருவாக்க மாட்டேன்னு சொல்லி, அந்த ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுத்துச்சு. வாட் டிட் விக்கி ஆர்டர் த ரோபோட் டு கிளீன், எதை கிளீன் பண்ண சொன்னாரு, ரூமை. வாட் பாடி பார்ட் வாஸ் ரோபோட் அஃப்ரைட் ஆஃப் ஸ்ட்ரெயினிங், என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு எந்த பாடி பார்ட்டை சொல்லிச்சு, பேக். வாட் எலக்ட்ரானிக் டிவைஸ் டிட் விக்கி ஆஸ்க் த ரோபோட் டு சார்ஜ், எதை சார்ஜ் பண்ண சொன்னாரு, ஃபோனை. வாட் இஸ் த ரோபோட் சஜஸ்ட் விக்கி டு டூ ஹிம்செல்ஃப்,
ரோபோட் விக்கி என்ன பண்ண சொல்லுச்சு? சார்ஜ் த பேட்டரி. யாரோட பேட்டரிய? ரோபோட்ஸ் பேட்டரிய. What did the robot suggest? Sorry, what did Vicky need to make using his phone? Phone வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாரு? கால்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்றாரு. What physical pain did Vicky get from arguing? argue பண்ணி என்னாச்சு விக்கிக்கு? ஹெட்டேக்கே வந்துருச்சு. What hot beverage did Vicky ask the robot to bring? என்ன ரெடி பண்ணிட்டு வர சொன்னாரு? டீ, ஹாட். What part of the robot was draining by listening to Vicky? எது ட்ரெயின் ஆச்சு? பேட்டரி. அதாவது விக்கியோட பேச்சை கேட்டு 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 ரோபோட்டுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. வாட் இட் த ரோபோட் டிமாண்ட் விக்கி டூ ஃபர்ஸ்ட்? ரோபோட் விக்கி என்ன டிமாண்ட் பண்ணுச்சு? பேட்டரியை சார்ஜ் பண்ண சொல்லி. வாட் டிட் விக்கி வாண்ட் டு ஹியர் டு ரிலாக்ஸ்? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு? சாங். வாட் டிட் விக்கி ப்ளீட் வித் ஹிஸ் ஃபாதர் டு டூ வித் த ரோபோட்? ரோபோட் என்ன பண்ண சொன்னாரு? விக்கி சொன்னாரு. What word did Vicky use to describe the robot at the end? ரோபோட் எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணாரு? யூஸ்லெஸ். அவங்க அப்பா வந்து இன்டெலிஜென்ட் சொன்னாரு, இவர் வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாரு. வாட் கைண்ட் ஆஃப் மாஸ்டர் டிட் த ரோபோட் வாண்ட் டு ஒர்க் ஃபார்? ரோபோட் என்ன மாதிரியான மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிச்சு? ஆக்டிவ். வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிட் த ரோபோட் ரெஃப்யூஸ் டு ஒர்க் ஃபார்? என்ன மாதிரியான பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு? லேசி. Who did Vicky decide would do all the work from then on? அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணார்? விக்கியோட வேலையை அவராகவே. இது வந்து அன்னெசரி கொஸ்டின், விட்டுருங்க, மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். சரி, நம்ம நேராக சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். விக்கி வாண்டட் a dash to do all his work. ரோபோட். விக்கிஸ் ஃபாதர் bought a dash robot. Pick robot. Vicky decided to dash the robot at the end. Sell. Robot asked Vicky to sell him to an ஆக்டிவ் மாஸ்டர். நான் சொன்னேன்ல ஆக்டிவ்க்கு ஆப்போசிட் பாசிவ் அப்படின்னு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? விக்கி ப்ளீடட் ஹிஸ் ஃபாதர் டு பை a robot. ட்ரூ. விக்கி வாஸ் an active boy. ஃபால்ஸ். The robot did not obey his master. True. Vicky's father decided to change his son's character. True. What kind of a boy was Vicky? லேசி. ஸோ நான் ஏன் லெசன் நடத்திட்டு கொஷினுக்கு வர்றேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன மாதிரியான லெசன் தீம், எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு. ஹூ ஆஸ்க் த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன்? விக்கி. whom did Vicky want to do all his work? ரோபோட். ட்ரிக் ரோபோட்னு கூட போடலாம். how did Vicky change at the end? he should do his work himself. What did you learn from this lesson? So we should do our work ourselves அப்படின்றது தான். மேட்ச் த டயலாக் டு த கேரக்டர். மேட்ச் பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப்னு சொன்னது விக்கி. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரின்னு சொன்னது ரோபோட். ஐ ஹவ் பாட் யூ யுவர் ரோபோட்னு சொன்னது விக்கிஸ் ஃபாதர். ஈஸியாக தான் இருக்குது. நேம் த கேரக்டர். த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க் அப்படின்றது ஃபாதர் தான் சொன்னார். வை டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப்? இது ரோபோட் சொல்லுது. ஏன் உன் வேலையை நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு. யூ வாண்ட் மீ டு ஸ்டெயின் மை பேக்? இதுவும் ரோபோட் தான் சொல்லுது. ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங்? இது சொன்னது விக்கி. ஸோ இதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யாரை குறிக்குது அப்படின்றத வச்சு தான் இந்த லெசன் வந்து இப்போ ஐடென்டிஃபிகேஷன். இப்போ கொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே, கொட்டேஷன் கொடுத்துருந்தா இந்த சென்டென்ஸை யார் சொன்னா, இந்த வாக்கியத்தை யார் சொன்னா. கொட்டேஷன் கொடுக்காம சொல்லியிருந்தாங்கன்னா அதில் இருக்க ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வந்து யாரை குறிக்குது அப்படின்றதான். மோரார்லஸ் ரெண்டுமே ஒன்றா தான் வரும். ஓகே, ஸோ லெட் அஸ் பில்ட். நமக்கு நேமிங் வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நேமிங் வேர்டுனா என்ன அப்படின்னா நவுன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெயர் சொல் தமிழில் சொல்லணும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன் பர்சன், திங், சிங்குலராக கூட யூஸ் பண்ணலாம். A naming word which denotes more than one person or a thing called plural. இங்க naming word மட்டும் இல்லாமல் நமக்கு சிங்குலர் ப்ளூரலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. பாருங்க, பேட்,
bats. ஸோ இங்கே ஒரு பேட் இருக்கிறதுனால பேட் யூஸ் பண்ணுறோம், நிறைய பேட் இருக்கிறதுனால பேட்ஸ். கப் கப்ஸ், பால் பால்ஸ். ஸோ அடுத்து என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிஹெச் எஸ்ஹெச் எஸ் டபுள் எஸ் எக்ஸ் அப்படின்ற வேர்டில் அப்படின்ற லெட்டரில் ஒரு வேர்டு எண்டாச்சுன்னா கூட என்ன ஆட் பண்ணணும், இஎஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், டார்ச் டார்ச்சஸ், ப்ரஷ் ப்ரஷஸ், இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பஸ் பஸ்ஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், பாக்ஸ் பாக்ஸஸ். அடுத்து பாருங்க, ஒய் ஒரு லெட்டர் ஒய், ஒரு வேர்டு ஒய்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி வவ்வல் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே ஒய்ல முடிகிற வேர்டில் ஏயு ஐஓயு இல்லாமல் கான்சனன்ஸ் லெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பிஓஒய் பாய்ன்னு வச்சுக்கோங்க, இது சிங்குலர். ப்ளூரல் நம்ம எப்படி எழுதுவோம், பாய்ஸ்ன்னு எழுதுவோம். இப்போ இந்த எஸ் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஓ இருக்குது, ஏஇஐஓயூவில் ஒரு லெட்டர். அப்போ என்ன மட்டும் ஆட் பண்ணணும், எஸ் மட்டும் ஆட் பண்ணணும். இதுவே இங்கே பாருங்க, பிஏபிஒய் பேபின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏஇஐஓயூ இல்லை. அப்போ இந்த ஒய்யை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா பிஏபிஐஇஎஸ், இந்த ஒய் என்னவா மாறிடுது, ஐஇஎஸ்ஸாக மாறிடுது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே எக்ஸாம்பிள் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. கீ ஒய்யில் முடியுது, முன்னாடி இ இருக்குது, அப்போ கீஸ். டாய் முன்னாடி ஓ இருக்குது, அப்போ டாய்ஸ், எஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், லேடி ஒய்யுக்கு முன்னாடி ஏஇஐஓயு வரலை, வேற லெட்டர் வந்திருக்கு, அதனால ஒய்யை எடுத்துகிட்டு ப்ளூரல் என்ன சேர்த்துருக்காங்க, ஐஇஎஸ் சேர்ந்துருக்காங்க. பேபி முன்னாடி பி தான் வந்திருக்கு, அதனால பேபிஸ். இப்போ ப்ளூரல் ஃபார்ம் ஃப்ளைன்னு கொடுத்துருக்காங்க, எல்ல வந்து ஏஇஐஓயு இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்க்குறேன். பெஞ்சு சிஹெச்சில் முடிஞ்சால் இஎஸ் வரணும், ஓகே. டாக் டாக்ஸ் வெறும் எஸ் தான். புஷ் எஸ்கெச்சில் முடிஞ்சால் இஎஸ் வரணும், அப்போ புஷ்ஷஸ். பாய் முன்னாடி ஏஇஐஓயூவில் ஒரு லெட்டர் வந்துருச்சு, அதனால எஸ் மட்டும் சேர்ந்தா போதும், பாய்ஸ். ஃபாக்ஸ் எக்ஸில் முடிஞ்சிருக்கு, அதனால இஎஸ் வரணும், ஃபாக்ஸஸ். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் கேட், அப்படியே தான் கேட்ஸ். வாட்ச் சிஹெச்சில் வருது, அப்போ WATCHES வாட்சஸ். டிஷ் எஸ்ஹெச் வருது, அப்போ DISHES டிஷஸ். செர்ரி ஒய், ஒய்யுக்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் இல்லை, அதனால ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடுறேன், CHERRIES செரீஸ். இது இல்லாமல் சிங்குலர் ப்ளூரலில் சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தை யூஎம்ல முடியுதுன்னா அந்த யூஎம் எடுத்துட்டு ஏ போடணும். எக்ஸாம்பிள் வந்து டேட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, முன்னாடி யூஎம் வருதா, எடுத்துட்டு டேட்டா அப்படின்னு போடணும். சரியா? அடுத்து யூஎஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு ஐ போடணும். இப்போ எக்ஸாம்பிள் ரேடியஸ்னு வைங்க, RADIUS ரேடியஸ். யூஎஸ் எடுத்துட்டு RADIUSக்கு பதில் ஒரு ஐ, ரேடி. ஏல முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இ போடணும். எக்ஸாம்பிள் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏல முடியுதா, இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னா ஃபார்முலே, இ போட்டோன்னா அதுதான் இது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்த லெட்டர் சிங்ல ஒரு போயம் கொடுக்குறாங்க நமக்கு, பார்த்துடலாம். ஐ ஹாவ் அ ரோபோட் பிக். அந்த ரோபோட், எனக்கு என்கிட்ட ஒரு ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட் எப்படி இருக்குன்னா பிக் ஸ்ட்ராங், பிக் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அதாவது ஐ ஹாவ் அ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். வாட்ச் நவ் ஹவு இட் வாக்ஸ் அலாங். என்கிட்ட இருக்க ரோபோட் பெருசு, பலசாலியாகவே இருக்கும், இப்போ பாருங்க அது எப்படி நடக்குது அப்படின்னு. வித் அ நைஸ் ரைமிங் சாங், ஒரு அழகான பாட்டு பாடிட்டு அது என்ன பண்ணும், நடக்கும். இது கூட ரைமிங் வேர்ட்ஸ் தான், ஸ்ட்ராங், அலாங், சாங் அப்படின்றது. அடுத்த ஸ்டான்ஸா, ஐ ஹாவ் அ ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டால்.
பிக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இப்போ ஸ்மார்ட் அண்ட் டாலாக இருக்குது. ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால். ஸ்மார்ட்னா இன்டெலிஜென்ட், புத்திசாலித்தனமானது, உயரமாகவும் இருக்குது. ஸ்மார்ட்ன்றது அழகாக கூட எடுத்துக்கலாம். வாட்ச் நவ் ஹவ் இட் வெல்கம்ஸ் ஆல். இப்போ எல்லாரையும் அது எப்படி வரவேற்குதுன்னு பாருங்கள். வித் அ நைஸ் கிரீட்டிங் கால், அழகான வார்த்தைகள், ஒரு அதாவது வரவேற்புக்கு ஏற்ற வார்த்தைகளை அதை பயன்படுத்தி அது கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஹாஸ் வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ஆண்டனிம்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ன்றது முன்னே பின்னே. அதுக்கு ஒரு சக்கரம் இருக்குது, அது முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். வாட்ச் நவ் ஹவ் இட் கீப்ஸ் த சாக். அது அந்த பண்டில் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு பாருங்கள். இன் எவ்ரி லிட்டில் ரேக், ஒவ்வொரு ரேக்காக அது என்ன பண்ணும், எடுத்துகிட்டு போகும். நெவர் இட் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட். அதுக்கு ஃபுட்டு தேவையில்லை, ரெஸ்ட்டும் எடுக்காது. ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட். வாட்ச் நவ் ஹவ் இட் ஒர்க் இட்ஸ் பெஸ்ட். அது எவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். வித் ஆல் சேம் ஜஸ்ட், எல்லா வேலையுமே அது என்ன பண்ணும், ஒரே மாதிரி தான் செய்யும் அப்படின்றது தான் இங்கே கிளாஸரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்னா பவர்ஃபுல், இதை மெமரி பண்ணிக்கோங்க. வாட்ச்னா பார்க்குறது, லுக் அட் மட்டும் போதும். ஸ்மார்ட், ஃபேஷனபிள், ரேக், செல்ஃப் அல்லது ஸ்டாண்டர்ட், ரெண்டையுமே மெமரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனில் வரும். ஜஸ்ட், கிரேட் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், பேரார்வம். ஓகே, கிளாஸரியை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் அது. ஸோ இங்கே நான் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். எ நேமிங் வேர்ட் யூஸ்டு ஃபார் ஒன் பர்சன் ஆர் திங். ஒரு பர்சன் ஒரு திங்கை குறித்தா அது சிங்குலர். அதுவே மோர் தேன் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறித்தாலோ நபர்களை குறித்தாலோ அது ப்ளூரல். கப், கப்ஸ், பேட், பேட்ஸ், பால், பால்ஸ். கீழே அதவே எது கூட எஸ் சேர்க்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஒரு அட்டவணையாக நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச், எஸ்ஹெச்இஎஸில் வந்தால் என்ன மாதிரியான வார்த்தைகள் போடணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நான் சொன்ன அந்த யூஎம், யூஎஸ் அந்த மாதிரி வார்த்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மை ரோபோட்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம். வாட் டூ அப்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் த சைஸ் அண்ட் பவர் ஆஃப் த ரோபோட். எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஸ்மார்ட் ஒரு அப்ஜெக்டிவ் தான், டால் ஒரு அப்ஜெக்டிவ் தான், பிக் அப்ஜெக்டிவ் தான், ஸ்ட்ராங்கர் அப்ஜெக்டிவ் தான். அதே கொஸ்டின் தான் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த ரோபோட் மூவ் ஆகுங்க, எப்படி அது மூவ் ஆகும், எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், நடந்து. வாக்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் சாங் டஸ் த ரோபோட் வாக் அலாங் வித். எப்படிப்பட்ட சாங் அது பாடும், ரைமிங், ராகமான ஒரு பாட்டை பாடிட்டு போகும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் என்ன, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹைட்டை யூஸ், அதாவது இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனத்தையும் அதோட உயரத்தையும் குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் என்ன, ஸ்மார்ட், இது புத்திசாலித்தனம். உயரம் டால். இங்கேயும் பாருங்க, சைஸை குறிக்கக்கூடியது பிக், பவரை குறிக்கக்கூடியது ஸ்ட்ராங். இந்த குறியீடுகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. whom does the robot welcome, யாரை வெல்கம் பண்ணும், எல்லாரையுமே வெல்கம் பண்ணும். ஆல். என்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதை வெல்கம் பண்ணும், greeting. வாட் கைண்ட் ஆஃப் கால், எப்படி கூப்பிடும், கிரீட் பண்ணி கூப்பிடும். வாட் ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஹெல்ப்ஸ் த ரோபோட் டு மூவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு எது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ரோபோ மூவ் ஆகுறதுக்கு எது யூஸ் ஆகுது, வீல்ஸ், சக்கரங்கள். இன் விச் டைரக்ஷன் டு த ரோபோட்ஸ் வில் கோ, எந்தெந்த டைரக்ஷன் அது போகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல போகும். அடுத்து, வாட் ஐட்டம் டஸ் த ரோபோட் நீட்லி புட் அவே, எதை எடுத்து வைக்கும், சாக்க. எங்க இருந்து எடுத்து வைக்கும், வாட் டஸ் த ரோபோட் பிளேஸ் த சாக், ரேக்ல இருந்து எடுத்து வைக்கும். நேம் ஒன் திங் தட் ரோபோட் நெவர் டேக்ஸ், எதெல்லாம் ரோபோட் எடுத்துக்காது, ஃபுட், ரெஸ்ட். வித் வாட் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் எந்தூசியாசிசம், எந்தூசியாசம்னா இதுவும் பேரார்வம் தான், அதுதான் இங்க குறிக்கிறாங்க. டஸ் தட் ரோபோட் ஆல்வேஸ் ஒர்க், எப்படி அது வேலை செய்யும், ஜஸ்ட். ஜஸ்ட்னாலும் எந்தூசியசம்னாலும் ஒன்று தான். இது சினானிம்ஸ்ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னா என்னன்னா, ஒரே மாதிரி உச்சரிப்பில் முடியக்கூடிய வார்த்தைகளை ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எனக்கு உச்சரிக்க முடியலை, தெரிஞ்சுக்க முடியலைன்னா நீங்கள் லாஸ்ட் லெட்டரை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே எல் இருக்கா, இங்கே ஏதாவது எல்லில் முடியுதா, இங்கே எல்லில் முடியுது. அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, டால், ஆல். இங்கே ஜியில் முடியுதா, இங்கே ஜியில் முடியுது. அப்போ இது ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ். சாங், அலாங். இங்கே கேல முடியுதா, இங்கே கேல முடியுது. அப்போ இது ரைமிங் வேர்ட்ஸ். அப்போ ரேக், சாக். இங்கே டீல முடியுது, இங்கே டீல முடியுது. அப்போ இது ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ். ரெஸ்ட், பெஸ்ட். ஆனால் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்போ கவனிங்களேன்,
RIGHT இது ஒரு வேர்டு, WRITE இது ஒரு வேர்டு. இப்போ இது ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்ன ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் T, இது லாஸ்ட் லெட்டர் E எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. கடைசி லெட்டர் ஈல முடியுது அப்படின்னா அந்த ஈயை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எழுத்த பாருங்கள், சேம் ப்ரொனன்சியேஷன் வரும். ரைட், ரைட். இப்போ எக்ஸாம்பிள் நான் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறேன், எழுதும்போது மட்டும் ஈ லெட்டர் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது கடைசி லெட்டர் ஈயாக இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி லெட்டரையும் இதுக்கு முன்னாடி இருக்க வேர்டோட லாஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இது ரைமிங் வேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் அ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங், இதுதான் அந்த அட்ஜெக்டிவ் அங்கே யூஸ் பண்ணியிருந்தாரு. ஐ ஹேவ் அ ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டால்னு யூஸ் பண்ணியிருந்தாரு. இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக்னு யூஸ் பண்ணியிருந்தாரு. இட் நெவர் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட். ஸோ ஒரு தடவை தான் நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோட படித்தா ஞாபகம் இருக்கும். வாட் டஸ் இட் சிங்? ரைமிங் சாங்கு இல்லையா? ஹவு டு த வீல்ஸ் கோ? ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லையா? டஸ் இட் ஒர்க் இட்ஸ் பெஸ்ட்? எஸ். ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல்? கிரீட்டிங். செம்மல நல்ல போயம் தான் அது. அடுத்து பார்த்துடலாம். லெட் அஸ் நோல என்ன வேர்டு கொடுக்குறாங்கன்னா காமன் நவுன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நான் நம்மளோட கிராமர் சேனலில் நவுனை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ இங்கே பார்த்துடலாம். ஹியர் த நேமிங் வேர்டு கேர்ள், இது வந்து கேர்ள், ஒரு பெண் இல்லையா? ஓகே. கேன் பி யூஸ்டு ஃபார் எனி கேர்ள், எந்த பெண்ணை பார்த்தாலும் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? கேர்ள்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ சுகன்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகன்யாவை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? கேர்ள்னு தான் கூப்பிடுவோம். பிரியா இதையும் கேர்ள்னு தான் கூப்பிடுவோம். மீனா இதையும் கேர்ள்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இவங்களுக்கு செப்பரேட்டான நேம் இருக்கா இல்லையா? சுகன்யா, மீனா, பிரியா அப்படின்னு இவங்க எல்லாரையும் எப்படி கூப்பிடுறோம்? காமனா பொதுவா கேர்ள்னு கூப்பிடுறோம். அப்ப இதுதான் பொது பெயர். அப்ப சுகன்யா, மீனா, பிரியான்றது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் a naming of word denotes the person in general. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இன் ஜெனரல் இட் இஸ் காமன் நவுன். பொதுவான பெயர்களால் குறிச்சா அதை என்ன நவுன்னு சொல்லுவாங்க? காமன் நவுன் சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷனை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக எழுதின சிறப்பு டெட் தேர்வில் டெஃபினிஷன்ஸ் தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷில் டெஃபினிஷன் கொடுத்து அதுக்கான நேம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸை படித்து வச்சுக்கோங்க. Here are some naming words that denote person, place, thing in common. அதாவது நபரையோ இடத்தையோ பொருளையோ பொதுவாக குறிக்கும் பெயர்கள் இங்கே கொடுத்துருக்கு. பாய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கண்ணா, ராஜா இவங்கெல்லாம் பாய் தான். பட் அவங்களோட பொதுவான பெயரில் என்ன கூப்பிட்றோம்? பாயின்னு கூப்பிட்றோம். பென், இங்க் பென் இருக்குது, பால் பாயிண்ட் பென் இருக்குது, ஜெல் பென் இருக்குது, ஆனால் பென்னு சொல்கிறோம். சிட்டி, சென்னை, மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா எல்லாமே சிட்டி தான். பட் பொதுவான பெயரில் சிட்டின்னு கூப்பிட்றோம். ஃப்ரூட், எல்லா ஃப்ரூட் தான். மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாம் ஃப்ரூட் தான். பட் பொதுவான பெயர் ஃப்ரூட். புக், இங்கிலீஷ் புக், மேக்ஸ் புக், சயின்ஸ் புக், டெக்ஸ்ட் புக்கில் சொல்லலாம், நாவல்ஸ் சொல்லலாம், ஷார்ட் ஸ்டோரி சொல்லலாம். பட் காமன் நேம் புக்கு தான். கிங், கிங்கை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிற்றரசர்களையும் கிங்குன்னு சொல்லலாம், பேரரசர்களையும் கிங்குன்னு சொல்லலாம், ஒரு பாளையக்காரர்களையும் கிங்குன்னு சொல்லலாம். பட் பொதுவான பெயர் கிங்கு. அனிமல், கோட், டைகர், லெப்பர்டு, சீட்டா, லயன் எல்லாமே அனிமல் தான். பட் பொதுவான பெயரில் அனிமல்னு கூப்பிட்றோம். பேர்டு, பேரட், குக்கு இது எல்லாமே பேர்டு தான். பட் பொதுவான பெயர் இதுதான். கேம், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, ஆனால் பொதுவாக கேம்னு சொல்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் நவுனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நேமிங் வேர்ட் நேத்ரா இஸ் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் கேர்ள். இந்த பொண்ணை மட்டும் தான் நம்ம நேத்ரான்னு கூப்பிட முடியும். வேற பொண்ணை போய் நம்ம நேத்ரான்னு கூப்பிட முடியாது. இப்போ யாரோட பேர் நேத்ராவோ அவங்கள தான் நேத்ரான்னு கூப்பிட முடியும். அப்போ இதுதான் ப்ராப்பர் நவுன். இஃப் அ நேமிங் வேர்ட் டினோட்ஸ் எ பர்சன் பர்டிகுலர், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெயர்
வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. இங்க சில நேம் கொடுத்துருக்காங்க. சிவா, சிவாவோட காமன் நேம் என்ன, பாய். மதுரை காமன் நேம் என்ன, சிட்டி. சென்னை காமன் நேம் சிட்டி, இது ப்ராப்பர் நவுன். சென்னை ஒரு சென்னை தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லா ஊரையும் நம்ம சென்னைன்னு சொல்ல முடியாது. மாலா பொதுவான பெயர் கேர்ள். தமிழ் பொதுவான பெயர் லாங்குவேஜ். பாரி மேன் பொதுவான பெயர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ இதெல்லாம் பொதுவான பெயர்கள். சர்க்கிள் த பிக்சர் that denotes a person or things in common. காமனாக சொல்லக்கூடிய பொருள் என்ன, புக்கு தான், கேர்ள் தான். ஏன்னா இங்கிலீஷ் புக், ஒரு புக்குக்கு பர்டிகுலர் நேம் வந்துருச்சு, அப்போ இது கிடையாது. இந்த பொண்ணோட பேர் பூஜா, அப்போ இது கிடையாது. ட்ரீ, இது ஓகே. மேங்கோ ட்ரீ, அந்த ட்ரீ என்ன நேம், மேங்கோன்னு பர்டிகுலர் நவுன் சொல்லிட்டாங்க, அப்போ இது கிடையாது. பாய் ஓகே. அருண் கிடையாது, ஏன்னா அவன் பேர் அருண், வேற ஒரு அருண் கிடையாது. Circle the picture that denotes the person, things in particular. குறிப்பு பெயர் ப்ராப்பர் நவுனை சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. ராஜு, மேங்கோ. டாக்டர் கிடையாது, ஏன்னா வெட்டினரி டாக்டர் இருப்பாரு, ஹோமியோபதி டாக்டர் இருப்பாரு, அலோபதி டாக்டர் இருப்பாரு, நியூரோ சர்ஜன் டாக்டர் தான், எம்பிபிஎஸ் டாக்டர் தான். ஸோ இது வந்து காமன் நேம்ல வந்துடும், இப்போ இது கிடையாது. இங்க வந்து சோல்ஜர், புக், அனிமல். சோல்ஜர் தான் பர்டிகுலர் நேம், அனிமல் கிடையாது, புக்கும் கிடையாது. கலர் த காமன் நவுன் கிரீன், ப்ராப்பர் நவுன் ப்ளூ. நான் எழுதிட்டு மட்டும் போறேன், இல்லை ப்ராப்பர் நவுன் முதல் ப்ராப்பர் நவுன் ப்ளூ டிக் பண்ணிடலாம். கிரேசி ப்ராப்பர் நவுன், எர்த் ப்ராப்பர் நவுன், ஆனியன் ப்ராப்பர் நவுன், பீகாக் ப்ராப்பர் நவுன், வெள்ளூர் ப்ராப்பர் நவுன், கிரேப்ஸ் ப்ராப்பர் நவுன். மற்றதெல்லாம் காமன் நவுன். Let us read Robot Expo அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். அனிதா meets her friends and shares her experience of a Robot Expo. அனிதா வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ரோபோட் எக்ஸ்போவில் என்ன மாதிரியான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் யூ லுக் எக்ஸைட்டட், ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கிய, எனிதிங் ஸ்பெஷல், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அனிதா, எஸ் ஐ வென்ட் டு த ரோபோட் எக்ஸ்போ எஸ்டர்டே, நேற்று நான் ரோபோட் எக்ஸ்போ போனேன். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சீயிங் ஆல் த ரோபோட்ஸ், எனக்கு பயங்கர புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்றாங்க. டெல் அஸ் மோர், இன்னும் சொல்ல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஹியூமனாய்டு வெல்கம்டு மீ இன் த ஹால். எடுத்தோடனே ஒரு ஹியூமனாய்டு, ஹியூமன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் வந்து என்ன வெல்கம் பண்ணுச்சு. வாட் இஸ் தட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எ ரோபோட் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன். இதுதான் ஹியூமனாய்டு, மனித மாதிரியே இருக்கணும், மனுஷ மாதிரியே இருக்கிற ரோபோட் தான் ஹியூமனாய்டு. இட் ஈவன் நியூ மை நேம், என்னோட பேர் கூட அதுக்கு தெரியுது. இட் வாஸ் ஸோ சர்ப்ரைஸ், எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அண்ட் ஷாக்டு, அதிர்ச்சி என்னன்னா, ஐ ஸ்டுட் தேர் ஃப்ரோசன், என் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், திகச்சு போய் நின்றுட்டேன். ஃப்ரோசன்னா உறைதல், உறைஞ்சு போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உறைஞ்சு போய் நின்றுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாவ் Anita, I am just getting started. A robot just looked at me and named the things I had with me. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸ் நான் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிருந்தோன்னா அதோட பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அமேசிங், இட் மஸ்ட் ஹவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ், அது ஒன்றை ஸ்கேன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா சொல்கிறாங்க, த நெக்ஸ்ட் ரோபோட் டான்ஸ்டு ஃபார் த சாங்ஸ் பிளேடு பை த விசிட்டர்ஸ். விசிட்டர் வந்தவங்க என்ன பாட்டு போட்டாலும் ஒரு ரோபோட் டான்ஸ் ஆடிச்சு. I suddenly found a butterfly sitting on my shoulder. ஒரு பட்டர்ஃப்ளை என்னோட தோல் பட்டையில் வந்து உட்கார்ந்ததை பார்த்தேன். To my surprise, it was a robot. அந்த பட்டாம்பூச்சி கூட ஒரு ரோபோட் தான். There were robots of ants and fish too. எறும்பு மாதிரியும் மீன்கள் மாதிரியும் அங்கே ரோபோட்ஸ் இருந்துச்சு. ant robot, எறும்பு மாதிரி ரோபோட்டா, வாவ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அனிதா சொல்கிறாங்க, ஐ சா எ ரோபோட் குக்கிங் டிஷ்ஷஸ், சமையல் பண்ணுற ரோபோவையும் நான் பார்த்தேன். அண்ட் சர்விங் ஆல், எல்லாத்துக்கும் பரிமாறவும் செஞ்சிச்சு. இட் சர்வ்டு மீ அண்ட் ஆம்லெட். ஆம்லெட்டோட ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க, இது மிஸ்ஸிங் லெட்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்லெட் வந்து எனக்கு பரிமாறிச்சு ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வி ஆல் விஷ் ஃபார் அ குக் ரோபோட் அட் ஹோம். சே, நம்ம வீட்டில் இப்படி ஒரு ரோபோட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா சொல்கிறாங்க, ஆடிங் டு மை எக்ஸைட்மெண்ட், என்னோட அந்த பேரார்வத்துக்கு இன்னும் கொஞ்சம்
பலம் சேர்க்கிற மாதிரி a robot collected and dropped an empty water bottle into the dustbin. அங்கே கீழே காலியாக கிடந்த எல்லா வாட்டர் பாட்டில் எம்டி வாட்டர் பாட்டிலையும் எடுத்து குப்பை தொட்டியில் ஒரு ரோபோ போட்டுட்டு இருந்துச்சு. தென் இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின். அது அங்கே இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் டஸ்ட்பின்னை யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா திரும்பவும் சொல்கிறாங்க, then there was a robot that asked me, do you want to make a robot? உங்களுக்கு ஒரு ரோபோட் பண்ணணுமா, ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. I eagerly nodded my head and said yes. ஆமான்னு சொன்னேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட். ஆனால் எனக்கு தெரியாது அது எப்படி பண்ணணும்னு. இட் ரிப்ளைடு, டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லிச்சு. Then it said, let us make a robot that can run. ஓடுற மாதிரி ஒரு ரோபோவை நாம் செய்யலாம்னு சொல்லிச்சு. There are 3 main parts in this robot. அந்த ரோபோட்டில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோலர், அந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரெயின், அதுதான் அந்த கண்ட்ரோலர் தான் அந்த ரோபோவுக்கு மூளை மாதிரி. செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தட் வில் ஹெல்ப் த ரோபோட் மூவ். அடுத்து அந்த ரோபோட் நகர்ந்து போகிறதுக்கான மெக்கானிக்கல் பார்ட்ஸ். It will help the robot to move. அது நகர்றதுக்கு உதவும். Third, it is the sensors that will help the robot sense walls and other things on its way so that it does not crash into these objects. மூணாவது அதுக்கு இருக்கிற சென்சார். ஏன்னா ஒரு இடத்துல போய் இடிக்காமல், ஒரு நபரை உரசாமல், ஒரு பொருளை கீழே போடாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த சென்ஸ் உதவுது. All these parts work together to make a robot fun. இந்த எல்லா பார்ட்ஸும், அதாவது கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சென்சார், கண்ட்ரோலர், மெக்கானிக்கல் பார்ட்ஸ், சென்சார், சிஎம்சி, இது மூணுமே சேர்ந்தாதான் ஒரு ரோபோட் என்ன பண்ணோம், ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Then I put these 3 parts together with a robot and made a robot myself. நான் என்ன பண்ணேன், அந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் அந்த 3 பார்ட்டையும் சேர்த்து ஒரு ரோபோவை கிரியேட் பண்ணிட்டேன். திஸ் எக்ஸ்போ ஹாஸ் மேட் மீ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ரோபோட்ஸ். இந்த பொருட்காட்சி எனக்கு ரோபோ மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. ஐ ஆம் பிளானிங் டு மேக் மோர் ரோபோட்ஸ். நான் இன்னும் நிறைய ரோபோட்ஸை உருவாக்கணும். வில் யூ ஆல் ஜாயின் மீ? எங்கிட்ட எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, வி வுட் லவ் டு. எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னால் என்ன, கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னு. இங்கே பாருங்க, சென்சார். இதிலிருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேர் டிட் அனிதா கோ எஸ்டர்டே? எஸ்டர்டே அனிதா எங்கே போனாங்க? எக்ஸ்போக்கு போனாங்க. அதுவும் ரோபோட் எக்ஸ்போ. ஹவு டிட் அனிதா லுக் வென் ஷி மெட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க? எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வாட் டைப் ஆஃப் ரோபோட் வெல்கம்டு அனிதா இன்டு த ஹால்? ஹாலுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோபோட் வந்து அவங்கள வரவேற்றுச்சு? ஹியூமனாய்டு. A humanoid is a robot that looks like what? ஒரு humanoid robot எப்படி இருக்கும் பார்க்கறதுக்குன்னா ஹியூமன் மாதிரியே இருக்கும். What did the humanoid surprisingly know about Anita? ஹியூமனாய்டுக்கு ஆச்சரியமாக, அதாவது அனிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஹியூமனாய்டு அவளோட பேர் சொல்லி கூப்பிட்டது தான். How did Anita feel when the robot called her by name? பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அனிதா எப்படி ஃபீல் பண்ணாங்க? Surprised, shocked or frozen. மூணுமே நீங்கள் எழுதிடலாம். What body part did the robot use to scan Anita's things? எந்த பாடி பார்ட்ஸ் அனிதாவோட திங்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு? ஐஸ். What did the second robot do for the songs played by visitors? visitors song play பண்ணோன்னே செகண்ட் ரோபோட் என்ன பண்ணுச்சு? டான்ஸ் ஆடிச்சு. What robotic insect suddenly sat on his Anita's shoulder? அனிதாவோட தோல் பட்டையில் உட்கார்ந்த ரோபோட் என்ன? பட்டர்ஃப்ளை. நேம் ஒன் அனிமல் ரோபோட் அனிதா சா பிசைட்ஸ் த பட்டர்ஃப்ளை அண்ட் ஆண்ட். ஆண்ட்டும் பட்டர்ஃப்ளை இல்லாமல் வேற என்ன ரோபோட் பார்த்தாங்க? ஃபிஷ். இப்படி கேட்கலாம். ஃபிஷ்ஷும் ஆண்ட் இல்லாமல் என்ன பார்த்தாங்க? பட்டர்ஃப்ளை. ஃபிஷ்ஷும் பட்டர்ஃப்ளை இல்லாமல் என்ன பார்த்தாங்க? ஆண்ட். அப்படி எடுத்துக்கலாம். வாட் டிஷ் டிட் த குக்கிங் ரோபோட் ப்ரிப்பேர் சர்வ் டு அனிதா? ஆம்லைட். என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னார். வாட் டைப் ஆஃப் ரோபோட் டிட் த ஃப்ரெண்ட்ஸ் விஷ் தே ஹேட் அட் ஹோம்? என்ன மாதிரியான ரோபோட் வீட்டில் இருக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்க? குக்கிங் ரோபோட். வேர் டிட் த கிளீன் அப் ரோபோட் ட்ராப் த எம்டி வாட்டர் பாட்டில்? எம்டி வாட்டர் பாட்டிலை கலெக்ட் பண்ணி ரோபோட் எங்கே போட்டுச்சு? டஸ்ட்பின்ல.
What did the cleanup robot advise the visitors? Visitorsக்கு என்ன advice பண்ணுச்சு? Use dustbin. What kind of robot use எழுதிக்கிங்க. What kind of robot did the interactive robot offer to help Anita make? Anita உருவாகிறதுக்கு அந்த interactive class எப்படி இருந்துச்சு? Running, தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. How many main parts are there in the robot constructed? மொத்த ரோபோட் உருவாக்கணும்னா எத்தனை பார்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா 3. எது பிரெயின் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா கண்ட்ரோலர். வாட் பார்ட்ஸ் ஹெல்ப் த ரோபோட்ஸ் ஃபிசிக்கலி மூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க? மெக்கானிக்கல். விச் பார்ட் ஹெல்ப் த ரோபோட் டிடெக்ட் வால்ஸ் டு அவாய்ட் கிராஷிங்? இடிக்காமல் போகிறதுக்கு எது யூஸ் ஆகுது? சென்சர் தான். இந்த வவ்வாலுக்கு இருக்கிற மாதிரி ஒளி அலைகள் தான் அதை காப்பாற்றுது. Who did Anita invite to join her in making more robots? அடுத்த எக்ஸிபிஷனில் ரோபோட் கிரியேட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். அனிதா ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ரோபோட் எக்ஸ்போ தான். The robot that sat on her shoulder was a ஷோல்டரில் உட்காந்த ரோபோட் என்னது? பட்டர்ஃப்ளை. Anita's friends wanted a cook robot in their house. ஈஸியாக தான் இருக்குது. The brain of robot is a brain எது? கண்ட்ரோலர் தான். A robot advised her to use dustbin. Where did Anita go? Robot Expo. Anita eat in the expo? Right. What are the 3 parts of the robot? Controller, mechanical parts, sensor. What is the use of a mechanical parts? Move பண்றதுக்கு. What will robot will you make? Why? It will make more interest in robots. ஸோ இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆனுவல் டே சில பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணணும். ஸோ செக்ஷன், ரோல், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க என்னன்னு. ஸோ ஆனுவல் டேயில் என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத முக்கியம். டான்ஸிங் இருக்குது, சிங்கிங் இருக்குது, ஸ்பீச் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. மொத்தம் 5. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் செஷன் என்னென்னா 8:30 AM to 9:30 AM, 4:30 PM to 5:30 PM ப்ராக்டிஸ் செஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட் கேட்டிருக்காங்க. மேபி ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரியல் நம்பரில் எந்தெந்த சீரியல் நம்பரில் என்னென்ன வருதுன்றதை மேபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் லெட்டர்ஸில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எதை பற்றினா ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷனை பற்றி. என்ன மாதிரியான ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து ICAN2ல Wikis dot bought a lazy robot. Wiki decided to sell the robot at the end. Lady D வருது, அப்போ ES தான் லேடிஸ். கீ E வருது, S மட்டும் சேர்த்தா போதும், கீஸ். கேட்ச் CH வருது, ES சேர்க்கணும், அப்போ CAT CHES கேச்சஸ். பெரி பெரிஸ், BERRIES பெரிஸ். ஏன்னா ஒய்க்கு பக்கத்தில் வவ்வல் வரல. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். GG ஸ்ட்ராங், லாங். கால் டால், பேக் சாக். சர்க்கிள் த ஆட் ஒன். சிட்டி, பாய், புக், சென்னை. இது வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் வச்சு கேட்குறாங்க. சிட்டி காமன் நவுன், பாய் காமன் நவுன், புக் காமன் நவுன், சென்னை ப்ராப்பர் நவுன். கரிகாலன் ப்ராப்பர் நவுன், பாரி ப்ராப்பர் நவுன், குமரன் ப்ராப்பர் நவுன், கிங் காமன் நவுன். பாய், கேர்ள், மேன், பூஜா. மேங்கோ, பனானா, ஃப்ரூட். கவ், டைகர், லயன், அனிமல். ஸோ இதனால தான். ஸோ
இதோட நாம் ஸ்டாண்டர்ட் 4ல் டேர்ம் 1ல் லெசன் 1 முடிச்சிட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை போட ஒரு ஸ்டிமுலேஷனாக இருக்கும். டெட்டுக்கு பாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோ மூலமாக உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, டெக்ஸ்ட் புக்கை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லை. 2வது, மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ண தேவையில்லை, நாமளே அதை கொடுத்துட்றோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.